ரோட் ஷோக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், விவரம். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து அந்த அரசியல் கட்சிகள் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவிட கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இவையெல்லாம் அரசியல் கட்சிகளோடு ஆலோசித்து அது தொடர்பாக அவருடைய கருத்துக்களை பெற்று அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் மீது தங்களுடைய பரிந்துரைகளை வழங்குமாறு அதிமுக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கடந்த முறை விசாரணைக்கு போது அது தொடர்பாக அவர்களும் அதுக்கான அந்த கருத்துரைகளை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த வழக்குல சில ஆட்சேபனைகளையும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த மத கூட்டங்களுக்கும் இது பொருந்துமா உள்ளிட்ட கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதையடுத்து பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் இது தொடர்பாக வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்படுகிறது. அதன்படி அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக அது ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் அதை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என்றும், குறிப்பாக இந்த அரசியல் கட்சியினுடைய ஆலோசனைகளை பரிசீலித்து அந்த விரைவில் இறுதி வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கான காலக்கெடுவை வருகிற ஜனவரி 5ஆம் தேதிக்குள் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.